ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கருப்பு உளுந்தும் பாவக்காய் இன்னும் ஒரு சில பொருட்கள் சேர்த்து நல்லா சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இந்த பாவக்காய் கசக்குமேன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கசக்கவே கசக்காது, விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு நான் 2 பெரிய சைஸ் அளவு பாவக்காவை 2 முனிப்பகுதியும் கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை எந்த அளவுக்கு நைஸாக உங்களால் கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிடலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக இருக்குதுன்னு பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி விதைகள் எல்லாத்தையும் பாவக்காயில் உள்ள விதைகள் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டு கட் பண்ணிக்கிடலாம். இதை கட் பண்ண பாவக்காவை ஒரு மணி நேரம் வெயிலில் வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த ஈரப்பதம் போக 1 மணி நேரம் வெயிலில் வச்சு எடுத்துக்கிடலாம். பாவக்காய் பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். வெயிலில் நம்ம 1 மணி நேரம் காய வச்ச உடனே பாருங்கள் நல்லா சுருங்கி வந்திருக்கும். இப்போ வெயிலில் வச்சுருந்த பாவக்காவை இப்போ உரமாக இருக்கட்டும். ஒரு கடாயில் 1/2 ஸ்பூன் அளவு மல்லி விதை, 1/2 ஸ்பூன் அளவு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவு கருப்பு உளுந்து. உங்கள்கிட்ட வெள்ளை உளுந்து இருந்தாலும் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம். கருப்பு உளுந்து சேர்க்கும் போது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அதனால் 1/2 ஸ்பூன் அளவு கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து கொடுத்துக்கலாம். இந்த கடலைப்பருப்போட நிறம் மாறும் வரைக்கும் நம்ம வறுத்துக்கிடலாங்க. ஏன்னா கருப்பு உளுந்தில் கலர் மாறுறது தெரியாது. அதனால் கடலைப்பருப்பு லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு பொரிக்கடலை உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 7லேருந்து 8 வரமிளகா சேர்த்துட்டு இந்த பொரிக்கடலை லைட்டாக சூடு ஏறினோடனே 1/2 ஸ்பூன் அளவு எள்ளு சேர்த்துக்கிடலாம். எள்ளு பாருங்கள் நல்லா டக்குன்னு பொரிஞ்சு வந்துடும். எல்லாமே நல்லா சூடாக இருக்குது. அதனால் டக்குன்னு பொரிஞ்சு வந்துடும். அந்த பொரிஞ்சு வர சவுண்டு கேட்ட உடனே நம்ம எல்லாத்தையுமே ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ அதே கடாயில் 1/4 கப் அளவு பொடியாக கட் பண்ண தேங்காய், ஒரு கைப்பிடி நிறையா கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கருவேப்பிலை நல்லா மொறுன்னு ஆகுற வரைக்கும் சிம்மில் வச்சு நம்ம வறுத்து கொடுத்துக்கலாம். தேங்காவோட கலருமே நல்லா மாறி செவந்து வரணும். எண்ணெயே சேர்க்காம இந்த கருவேப்பிலையும் தேங்காவையும் இந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா கலர் மாதிரி வந்திருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க சிம்மில் வச்சு. வறுத்ததுக்கப்புறம் இதையுமே ஒரு தட்டில் மாற்றி நம்ம ஆற வச்சு எடுத்துக்கிடலாங்க. இப்போ அதே கடாயில் பாவக்காவை சேர்த்துடலாங்க. எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேணாம். பாவக்காய், அரை நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கிடலாம். கட்டாயம் புளி சேர்க்கணும். புளி சேர்த்துட்டு இந்த கடாயோட ஹீட்லேயும் ஒரு நிமிஷம் எண்ணெய் சேர்க்காம ஃபஸ்ட்டு வதக்கி விட்டுக்கலாம். நம்ம லைட்டாக வதக்குனதுக்கப்புறம் இது கூடவே நம்ம 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த பாவக்காய் நல்லா இந்த எண்ணெயிலே மொறுன்னு வதங்கி வரணும். ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்தா போதும். இப்போ 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கு. நல்லா வதங்கி வரட்டும். பாதி அளவு பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. புளி நல்லா வதங்கிடுச்சு. புளியை மட்டும் இப்போ எடுத்துகிட்டு பாவக்காய் நல்லா மொறுன்னு ஆகுற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கிடலாங்க. நம்ம பாவக்காய் 3/4 வாசி நல்லா கலர் மாறி வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 7லேருந்து 8 பல் அளவு பூண்டை இடியுரலில் இடித்து தோலோடவே சேர்த்துக்கிடலாங்க. சேர்த்துட்டு இந்த பாவக்காய் இந்த சேர்த்துருந்த வெள்ளைப்பூடும் இன்னும் நல்லா மொறுன்னு ஆகி வரணும். அது வரைக்கும் இன்னும் 1 ஸ்பூன் அளவு கூட மொத்தத்தில் 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா ஓரளவு வதங்கிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லேயே இன்னும் நல்லா மொறுன்னு வந்துடும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலர் மாறி நல்லா மொறுன்னு வந்துருச்சு பாருங்கள். இப்போது ஈரமில்லாத மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்ச பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்துடலாங்க. காஞ்ச மிளகாவை காம்பை எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருந்த பருப்பு, புளி, கருவேப்பிலை, தேங்காய் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிடலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு கண்டிப்பாக இதில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவு இல்லை 1/2 ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை சேர்க்கணும். நாட்டு சர்க்கரையும் சேர்த்துட்டு மூடி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த பருப்பு தேங்காய் கூடையும் மொறுன்னு நம்ம வதக்குன பூண்டு பாவக்காவையுமே சேர்த்துட்டு நல்லா நைஸாக ஓட்டி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நல்லா கமன்னு வாசம் சூப்பராக இருந்துச்சு. இந்த பருப்பு பாவக்காய் எல்லாம் சேர்த்து இந்த நாட்டு சர்க்கரையோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நல்லா கமன்னு கசப்பே இல்லாமல் கருப்பு உளுந்து பருப்பு எல்லாமே சேர்த்து ஆரோக்கியமான பாவக்காய் பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பொடியை ஒரு தட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் நம்ம வெளியிலே ஒரு 10 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது 2 வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாங்க. கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது. இந்த பொடியை நீங்கள் இட்லி பொடிக்கு பதிலாக தோசைக்கு மேலே தூவி சாப்பிட்லாம்.
இல்லை எண்ணெய் ஊற்றி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி தோசைக்கு சைடிஷாக சாப்பிட்லாங்க. பாருங்கள், நான் ஒரு தோசை ஊற்றிட்டு இந்த பாவக்காய் பொடியை மேலாப்பில் தூவி இந்த பொடி மேலே ஒரு அரை ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு தோசையை திருப்பி போட்டு ஒரு 20 செகண்ட் வேக வைங்க. ஏன்னா பொடி கரிஞ்சிடும். அதனால் 20 செகண்ட் மட்டும் வேக வச்சுட்டு தட்டில் சர்வ் பண்ணி பாருங்கள். இட்லி தோசை பொடியே கேட்க மாட்டாங்க. இனிமேல் இந்த பொடி தான், அந்த பாவக்காய் பொடி தான் கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாருங்கள், நம்மளோட பாவக்காய் பொடி தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே பொடியை சூடான சாதத்தில் 1 ஸ்பூன்லேருந்து ஒரு அரை ஸ்பூன் வரை நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இல்லை நெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் பொடி சேர்த்து நல்லா சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த பாவக்காய் பொடி ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பொடி ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.